ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. இறைவனுடன் நீங்கள் பேசுவது எப்படி? ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். தெய்வீக சாம்ராஜ்யம் பணயம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இறைவனின் முழு சாம்ராஜ்யத்தை அடைவதை உலகப்பற்று என்னும் ஒரு வலிய விஷயம் தடை செய்யக்கூடாது என்பதற்காக மகான்கள் பற்றின்மையை வலியுறுத்துகின்றனர். துறவின் பொருள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்பதல்ல, அது நித்திய ஆனந்தத்திற்காக சிறிய இன்பங்களை விட்டுவிடுவது என பொருள்படும். இறைவனுக்காக நீங்கள் பணியாற்றும் பொழுது அவன் உங்களிடம் பேசுகிறான். மேலும் நீங்கள் அவனுடன் இடைவிடாமல் பேச வேண்டும். உங்கள் மனதில் உண்டாகும் எந்த எண்ணத்தையும் அவனிடம் கூறுங்கள். இறைவா, தரிசனம் கொடு, தரிசனம் கொடு என்று அவனிடம் கூறுங்கள். மௌனத்தை பதில் என்று எண்ணாதீர்கள். நீங்கள் விரும்பிய பொருளை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அவனது கவனத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்து அதன் மூலம் பதிலை முதலில் வெளிப்படுத்துவான். ஆனால் அவனுடைய பரிசுகளில் திருப்தி அடையாதீர்கள். அவனை அடையும் வரை நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள் என்பதை அவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இறுதியாக அவன் உங்களுக்கு பதிலளிப்பான். உங்களுடைய மனக்காட்சியில் ஏதாவது ஒரு மகானின் முகத்தை நீங்கள் பார்க்கலாம், அல்லது ஒரு தெய்வீக குரல் உங்களிடம் பேசுவதை நீங்கள் கேட்கலாம். மேலும் நீங்கள் இறைவனுடன் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். தன்னைத்தானே கொடுப்பதற்காக இறைவனை தூண்டுவதற்கு நிலையான முடிவில்லாத ஆர்வம் வேண்டும். அவ்விதமான ஆர்வத்தை உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்களே அதை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு குதிரைக்கு நீர்நிலைக்கு கொண்டு செல்லலாம், ஆனால் நீங்கள் அதை கொடுக்க வைக்க முடியாது. இருந்தாலும் குதிரைக்கு தாகம் எடுக்கும் போது அது ஆர்வத்துடன் தண்ணீரை தேடுகிறது. எனவே இறைவன் மீது உங்களுக்கு தனியாத தாகம் இருக்கும் பொழுது நீங்கள் மற்ற எதற்கும் உலக சோதனைகள் அல்லது சரீர சோதனைகள் தேவையற்ற முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால் அப்பொழுது இறைவன் வருவான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய இதயத்தின் அழைப்பு தீவிரமாக இருந்தால், நீங்கள் எந்தவித சாக்கையும் ஒத்துக்கொள்ளாமல் இருந்தால் அப்பொழுது இறைவன் வருவான். இறைவன் பதில் அளிப்பானா என்ற சந்தேகத்தையும் நீங்கள் உங்கள் மனதிலிருந்து கண்டிப்பாக நீக்க வேண்டும். அநேகர் அவர்களுடைய அவநம்பிக்கையால் எந்த பதிலும் பெறுவதில்லை. நீங்கள் ஏதோ ஒன்றை பெறத்தான் போகிறீர்கள் என்று முழுமையாக தீர்மானித்து விட்டால் உங்களை எதுவும் தடுக்க முடியாது. நீங்கள் முயற்சியை விட்டுவிடும் பொழுதுதான் உங்களுக்கு எதிராக நீங்கள் தீர்ப்பு எழுதுகிறீர்கள். வெற்றி காணும் மனிதன் முடியாது என்னும் வார்த்தையை அறிய மாட்டான். நம்பிக்கைதான் உங்களுக்குள் இருக்கும் இறைவனின் எல்லையற்ற சக்தியாகும். இறைவனுக்கு தன்னுடைய உணர்வு நிலை மூலம் எல்லாவற்றையும் படைத்தவன் அவனே என்பது தெரியும். எனவே நம்பிக்கை என்பது நாம் இறைவனின் பிரதிபிம்பமாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அறிவும் திடமான எண்ணமும் தான். நமக்குள் இருக்கும் அவனுடைய உணர்வு நிலைக்கு ஏற்ப நாம் இணக்கமானால் நாம் உலகங்களை படைக்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய இச்சாசக்தியில்தான் இறைவனின் எல்லாம் வல்ல சக்தி உள்ளது. உங்களுக்கு தொடர்ந்து பலவிதமான இன்னல்கள் வந்தாலும் கூட நீங்கள் விடாமுயற்சியுடன் தொடர்ந்தால், உங்கள் மனம் திடமாகிவிட்டால், பின்பு இறைவன் உங்களுக்கு பதிலளிப்பதை நீங்கள் காண்பீர்கள். இறைவன் பிரபஞ்ச அலை அதிர்வாக இருப்பதுதான் வார்த்தை ஓம். இறைவன் ஓங்காரமாக எல்லா அணுக்களின் மூலமாகவும் ஒழித்து கொண்டிருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கும் ஒரு நாதத்தை ஆழ்ந்து தியானிக்கும் பக்தர்கள் கேட்க முடியும். இப்பொழுது இந்த கணத்தில் நான் இறைவனுடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் தியானத்தில் கேட்கும் பிரபஞ்ச ஒளி அதுதான் இறைவனின் குரலாகும். ஓம். அந்த ஒளிதான் உங்களுக்கு புரிகின்ற மொழியாக தானாக மாறுகிறது. நான் ஓங்காரத்தை கேட்கும் சமயத்தில் எப்பொழுதாவது இறைவனிடம் எதை பற்றியாவது கூறும்படி கேட்கும் பொழுது அந்த ஓம் 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 ஒளியானது ஆங்கிலம் அல்லது வங்காள மொழியாக மாறி மிக சரியான போதனைகளை எனக்கு கூறும். இறைவன் மனிதனுடைய உள்ளுணர்வு மூலமாக அவனுடன் பேசுகிறான். நீங்கள் பிரபஞ்ச அதிர்வை எப்படி கேட்பது என்பதை கற்றுக்கொண்டால் இறைவனுடைய குரலை கேட்பது மிகவும் சுலபம். ஆனால் பிரபஞ்ச ஆகாய வெளியின் மூலம் நீங்கள் சாதாரணமாக இறைவனிடம் பிரார்த்தித்தாலும் கூட உங்களுடைய இச்சாசக்தி போதுமான வலிமையுடன் இருந்தால் பரவெளியே அவனுடைய குரலில் மறுமொழி அளிக்கும். அவன் எப்பொழுதும் உங்களுடன் பேசிக்கொண்டு இருக்கிறான். இவ்வாறு கூறுகிறான், என்னை கூப்பிடுங்கள். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் உங்களுடைய இருப்பின் மையத்திலிருந்தும் உங்களுடைய ஆத்மாவின் ஆழத்திலிருந்தும் விடாப்பிடியுடன் மாட்சிமையுடன் தீர்மானத்துடன் எத்தனை முறை நான் பதிலளிக்காமல் இருந்தாலும் கூட நீங்கள் என்னை தேடிக்கொண்டே இருப்பீர்கள் என்ற உங்கள் இதயத்தில் திடமான உறுதியுடன் என்னுடன் பேசுங்கள். உங்கள் இதயத்தில் நீங்கள் இடைவிடாது ரகசியமாக என்னிடம்
ஓ என் மௌன அன்பனே, என்னுடன் பேசு என கூறினாள் என் பக்தனே, நான் உன்னிடம் வருவேன். ஒரு தடவை இந்த மறுமொழி உங்களுக்கு கிடைத்து விட்டால் நீங்கள் அவனிடமிருந்து மீண்டும் பிரிக்கப்பட்டு விட்டதாக உணரவே மாட்டீர்கள். இந்த இறை அனுபவம் எப்பொழுதும் உங்களுடனேயே தங்கி இருக்கும். ஆனால் அந்த ஒரு தடவை தான் சிரமமானது. ஏனெனில் இதயமும் மனமும் நம்புவதில்லை. நம்முடைய முந்தைய லௌகீக நம்பிக்கைகளினால் சந்தேகம் நுழைகிறது. உண்மையான பக்தர்கள் இதயத்தின் மௌன குரலுக்கு இறைவன் பதிலளிக்கிறான். இறைவன் ஜாதி, மன, இன, நிற பேதமின்றி ஒவ்வொரு மனிதனுக்கும் பதிலளிப்பான். வங்காளத்தில் ஒரு பழமொழி உள்ளது. அதாவது, நீங்கள் இறைவனை ஜெகன்மாதாவாக நினைத்து ஆத்மார்த்தமான அழைப்பை விடுத்தாள் அவளால் மௌனமாக இருக்க முடியாது, அவள் பேசித்தான் ஆக வேண்டும். என்ன அழகான பாவனை! இன்று நான் எனக்குள் தோன்றி உங்களுக்கு கூறிய எல்லா விஷயங்களையும் எண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் கோரிக்கைகளில் தொடர்ந்து விடாப்படியுடன் இருந்தால் இறைவன் உங்களுக்கு பதிலளிப்பான் என்பதில் நீங்கள் இனி எப்பொழுதும் சந்தேகப்படக்கூடாது. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல பேசுங்கள். மீண்டும் கூறுகிறேன், இறைவன் பிரபஞ்ச அலை அதிர்வாக இருப்பதுதான் வார்த்தை ஓம். இறைவன் ஓங்காரமாக எல்லா அணுக்களின் மூலமாகவும் ஒலித்து கொண்டிருக்கிறான். இந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் ஒரு நாதத்தை ஆழ்ந்து தியானிக்கும் பக்தர்கள் கேட்க முடியும். இப்பொழுது இந்த கணத்தில் நான் இறைவனுடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் தியானத்தில் கேட்கும் பிரபஞ்ச ஒளி ஓம் இறைவனின் குரலாகும். அந்த ஒளிதான் உங்களுக்கு புரிகின்ற மொழியாக தானாக மாறுகிறது. நான் ஓங்காரத்தை கேட்கும் சமயத்தில் எப்பொழுதாவது இறைவனிடம் எதை பற்றியாவது கூறும்படி கேட்கும் பொழுது அந்த ஓம் ஒளியானது ஆங்கிலம் அல்லது வங்காள மொழியாக மாறி மிக சரியான போதனைகளை எனக்கு கூறும். இறைவன் மனிதனுடைய உள்ளுணர்வு மூலமாக அவனுடன் பேசுகிறான். ஓம் ஓம் ஓம். இறைவனுடன் நீங்கள் பேசுவது எப்படி? முற்றும் ஓம்.